வணக்கம். ஒரு மன்னர் என்ன பண்ணாரா, அவனோட வேலைக்காரன் கிட்டத்தட்ட 10 வருடமா இருந்திருக்கார். அவர் ஒரு கருத்து வைக்கும்போது அது தப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக அந்த மன்னர் என்ன பண்ணுவாரா, 10 நாய்கள், அதாவது காட்டு நாய்கள் இருக்கும்போது இவனை இரையா, என்னோட நாய்களுக்கு இவனை இரையா போட்டுருங்க. அப்போ அவன் ரொம்ப கெஞ்சுவான், நான் ரொம்ப வருஷமா உங்ககிட்ட இருக்கேன், நான் என்னோட கருத்தை தான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க, நான் என்ன ப்ரூவ் பண்றேன், ஏதாவது பண்றேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினால விடுவார். அப்ப அந்த 10 நாள்களும் அந்த நாய்கள், அந்த வெறி பிடிச்ச நாய்கள், அந்த காட்டு நாய்கள் ரொம்ப எல்லா சேவையும் நாய்க்கு செஞ்சு தன்னோட வசப்படுத்தி தான் கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. 10வது நாள் அங்க அவர் ரெடியா நிப்பாரு, நாயெல்லாம் நிற்கும். சரி இப்போ இவனை கடிச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போடும்போது நாய் எல்லாமே அவன் காலை சுத்திட்டு இருக்கும். ஸோ அப்போதான் தன்னை உணர்ந்துவார். தான் தப்பை உணர்ந்து மகாராஜா மன்னிப்பு கேட்பார். அதனாலதான் எப்பயுமே யாருக்கும் தப்பான தண்டனை கொடுக்கவே கூடாது.